அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்கள்ல மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துங்கிறோம் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ராசியில பார்த்தீங்கன்னா 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களே, உங்க ராசியின் அதிபதி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப எமோஷனலாக தான் இருப்பீங்க. இரக்க குணமோ பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் செய்தவங்களை இல்லைன்னா உண்மையாக இல்லாதவங்கள்ட்ட இருந்து விலகிடுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்கள் உங்களோட உங்க உறவு பார்த்தீங்கன்னா நன்றாக அமைங்க. அதே போல ரிஷிபம், கன்னி, மகரம் போன்ற பூமிக்குரிய ராசிகளும் மீனராசி பெண்களுக்கு நல்ல பொருத்தமாக அமையும். மீனராசியை பொறுத்தவரை அடுத்து வருகின்ற நாட்கள்ல உங்க ராசியில பொறுத்து கிரக நிலையில பார்த்தீங்கன்னா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குருனு, ரணருண ரோகஸ்தானத்துல கேதுன்னு, கலத்தர ஸ்தானத்துல சுக்கிரனு, அஷ்டமஸ்தானத்துல சூரியனு, புதனு, பாக்கியஸ்தானத்துல செவ்வாயின்னு, அயனசைன போகஸ்தானத்துல சனின்னு, ராகுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தருங்க. முதலீடுகளை அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மனதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாம பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரம் இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக நீங்கள் மாற்றிக்கலாம். தேவையான பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிக உழைப்பு, அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு உண்டு. எதிர்ப்புகளையும் குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் கலகலப்பு இனி உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மகிழ்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கிடும். பக்கத்தினரிடம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விவாதங்களை தவிர்த்திடுங்க. முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை எடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கூடுதல் உழைப்பு உங்களுக்கு தேவை. மேலும் எல்லா வசதிகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் கிடைத்திடும். தந்தையோடு மனஸ்தாபம் ஏற்படலாம். எதிர்பார்த்த காரிய தடைகள் வரும். வாகனங்களை செல்லும்போது கவனமாக இருங்க. மேலும் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நம்பிக்கையுடன் செயலாற்றினா அதன் மூலம் நன்மை அடைவீங்க. அலுவலக பணிகளில் தாமதம் கூட ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளுடைய கல்வி, அவங்களது செயல்களோட கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு எதிலுமே எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றியும் பெறுவீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கபடியான சூழ்நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கும். இதனால சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை தருங்க. இதனால சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது. சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி நடக்குது. அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. கூடுதலாக குருவின் பார்வையும் அமையுது. சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருங்க. இந்த நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாம். மேலும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல யோகத்தை தருங்க. அதனால மீன ராசியில லக்னத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது அற்புதமான ஒரு காலமாக அமைந்திருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால இந்த நேரத்தில் மலை பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரும். காசி, கையா, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று வழிபடுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மலை ஏற்றம் செய்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால குழந்தைகளோடு சந்தோஷமான பொழுதை கழிக்க போறீங்க. பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை வரம் கிடைத்திருங்க. ஆண் குழந்தை கூட பிறக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப கடன்கள் எல்லாம் தீரும்.
கடன் கிடைக்கும், கடனை அடைத்து விடுவீங்க. நிறைய பேர் கல்வி கடன், வீட்டு கடனை அடைத்து முடிப்பீங்க. வங்கிக்கு உங்களுக்கு சம்பந்தமான பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன், மன அழுத்தம் நீங்கி கவலைகள் குறைய தொடங்கும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைந்திருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்க போகுது. எதிர்பார்த்த வேலை, படிப்பு, ஊதியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கூட கிடைக்கலாங்க. சூரியன் செவ்வாய் தன் வீட்டு பாக்கியத்தில் இருப்பதால நல்ல நன்மைகள் ஏற்படுங்க. மீன, விருச்சிக, கடகம், மகரம், ரிஷிப ராசியில நல்ல வேலைகள் கிடைக்குங்க. மேலும் உங்கள் ராசினருக்கு நிறைய தைரியம் இந்த நேரத்தில் உண்டாகும். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருக்க போறீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. நிறைய மனக்கவலைகள் இருந்தாலும் அது நீங்கிடும். இதை தான் செய்ய வேண்டும்னு, இதுதான் சரியான வழின்னு இனி புரிந்து நடந்துப்பீங்க. இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கிடும். மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் பிரச்சனையால மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படுங்க. பயணங்களில் தடங்கள் கூட ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எடுத்த காரியத்தில் செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்பட்டு நீங்கிடும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் இருந்து வந்த தடை தாமதம் அனைத்து நீங்கிடும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பத்தில் நிம்மதி இனி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கலங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்குங்க. பெற்றோர்கள், உறவினர்கள் அரவணைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பார்த்த தடங்கள் உண்டாகலாம். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் தாங்க சாதகமான பலனை தரும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து சேரும். பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா எந்த வாக்குறுதி இந்த நேரத்தில் கொடுப்பதை தவிர்த்திடுங்க. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வேலைகளை கவனத்தோடு செய்யுங்க. எதிலும் நிதானமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படுங்க. கவனமாக படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்தவரை புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. தொழில் போட்டிகள் நீங்கிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வாக்கு வன்மையால் காரிய வெற்றியை பெறுவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம். உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். பணவரத்து இனி அதிகரிக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக வரக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போது முடித்திடுவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் அனைத்தும் திருப்தி தரும் விதத்தில் நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. திருமண காரியங்கள் கைகூடி வருங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டு மேற்கொள்வது ரொம்ப நல்லது. வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடி கோவிலுக்கு சென்று அங்கு குரு பகவானை வழிபட்டு வாங்க. அதே போல உங்க தாய் தந்தரை வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் வைத்து பராமரிப்பது குரு பகவானுடைய பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்று தருங்க. நீங்க கோயில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களுக்கு குருவின் தோஷத்தை போக்கிடும். அதே போல உங்க கைகளால் நீங்க ஆழ அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்திடுங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க வேதமறிந்த பிராமணருக்கு ஆடைகள் தானம் செய்வதும் நல்லது. வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிந்துக்கோங்க. கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமை நாள வாழைப்பழத்தை வாங்கி கொடுப்பது குருவினுடைய பார்வையை உங்களுக்கு பெற்றுத்தரும். மீனராசிகர்கள் பொறுத்தவரை குறிப்பிட்ட பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மாறுபடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. மகா பூஜைகள், எளிய மந்திரங்கள் பயன்படுத்துவது நல்லது. கர்மா நீங்குவதற்கான சில எளிய பரிகாரங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் செய்ய. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. துரோகம், நேர்மையற்ற நடந்துக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த செயலிலும் கடினம்னு நினைக்க மாட்டீங்க. வித்தியாசமான புத்திசாலித்தனமான முறையில் தான் செயல்படுவீங்க. உங்களுக்கு அனைத்தையுமே எடுத்து வைப்பாங்க. பொறுமையாக தான் இருக்கணும். கடகராசிகளுடன் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா உறவு நல்லபடியாக அமையும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட கிரக நிலை பலன் அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா
மறக்காமல் வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.